திமுகவோட ஓரணியில் தமிழ்நாடு நீங்க விமர்சனம் பண்றீங்க. அதே நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் வந்து அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, நாங்க வந்து அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலயத்து கதவையோ தட்டல, மக்களுடைய கதவை தட்டிதான் நாங்க வந்து வாக்கு உறுப்பினர் சேர்க்கிறோம் சொல்லியிருக்காரு. சரி, நான் கதவை தட்டலையும் சரி, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் இதே உதயநிதி ஸ்டாலினும் பிரைம் மினிஸ்டர் கதவை தட்டுனாங்கல்ல, அது யாருடைய கதவை தட்டினாங்க? அவர்கள் கதவை தட்டினா சரி, நாங்க போய் ஒரு உள்துறை அமைச்சரை சந்திச்சா தப்பு. தமிழ் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே அவரு, வேற யாரும் இல்ல. இதுல என்ன தவறுக்கு எனக்கு புரியல. அது மட்டும் இல்ல, நான் வந்து டெல்லிக்கு போன உடனே இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கின்றார், ஏதாவது ஒரு வாய்ப்புல மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கள் என்று அவர்களே சொன்னாங்க. எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேட்கிறாங்க. நம்ம தொடர்ந்து வந்து கூட்டணி அரசு இல்லைன்னு நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் திமுக தரப்புலையா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் அடிமை ஆகிட்டாருன்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இல்லாம டிடிவி தினகரன் நம்ம வந்து காலம் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. அவரெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு அது கேட்கறீங்க. தயவு செய்து வேற ஏதாவது கேள்வி. அவர் இருக்கிறாரு சொல்றாரு, அதுக்கு நாங்க ஒன்னும் சொல்லலையே. நாங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. ஆமா, நிச்சயமா சார், நாங்க தெளிவுபடுத்திட்டோம். எங்களுடைய சிலதுதான் பேச முடியும், ஊடகத்தில் சிலது பேச முடியாது. ஒரு கட்சினா சிலதை வெளிப்படுத்தலாம், சிலதை வெளிப்படுத்த முடியாது. எல்லாமே வெளிப்படுத்தணும்னு சொன்னா நடக்காது. சார், அது ஒவ்வொரு கட்சியுடைய தலைவரும் அவர்கள் கட்சி வளர்ப்பதற்கு அவர்கள் எடுக்கின்ற முடியும். அதுல போய் நான் எப்படி கருத்து சொல்ல முடியும்? கிராம ஊராட்சி நிர்வாகமே சீல் வைக்கலாம் தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கு. வரைபடம் வாங்குறதுலயும் பிரச்சனையா இருக்கு. கிராமத்துல போய் ஒரு உத்தரவு போட்டா எப்படி சார்? அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தெரியாத ஒரு அரசாங்கமா தான் இது பார்க்கப்படுது. கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் நானும் கிராமத்தில் இருக்கணும் தான். ஒரு கிராமத்தில் தோட்டம் இருக்கு, ஒரு வீடு கட்டுவாங்க, அதுல அனுமதி வாங்குன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனா அனுமதி வாங்கலைன்னா நீங்க உடனே சீல் வைக்கணும்னா அது வந்து இதுவரை அப்படி நடைமுறையில் இல்லை. ஒரு புதிய நடைமுறை கொண்டாந்து இருக்கிறாங்க. மக்களுக்கு முதல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், பிறகு அதை நடைமுறை கொண்டாடலாம். உடனடியாக எடுத்த உடனே சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி நீங்க செய்யலாம், உடனே சீல் வைக்கலன்னா அது எப்படி ஏழை மக்களுக்கு தெரியும்? விவசாயிகள்லாம் படித்தவர்கள் அல்ல, கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் தோட்டத்தில் இருக்கிறாங்க, படித்தவர்கள் அல்ல. அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்து நீங்க தோட்டத்தில் நீங்க நிலம் உங்களுக்கு உரிமையா இருந்தா கூட நீங்க வீடு கட்டினா இது மாதிரி எல்லாம் செய்ய வேணும் ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கால அளவை கொடுத்து அப்புறம் செயல்பட்டா பரவாயில்ல. அதை விட்டு தங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்ற ஒரே அமைதியில் இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளியிடுவது கண்டிக்கத்தக்கது. திட்டம் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலே வந்து நிறுத்திட்டாங்க. நாங்க திமுக ஆட்சிக்கு வந்து நாங்க நிறுத்தல அப்படின்னு அமைச்சர் வந்து தியாகராஜ் எப்ப நிறுத்தினாங்க? லேப்டாப் நான் கொடுத்துட்டு இருக்கிறோம். 52,36,000 லேப்டாப் கொடுத்துருக்கோம். 7,300 கோடி கொடுத்துருக்கோம். இந்த 4 வருஷமும் ஏன் கொடுக்கல? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செலவு தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம். தாலிக்கு இருந்தவங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம். இல்லையெல்லாம் சொல்ல. குறுக்க கொரோனா வந்தது. கொரோனா வந்த பிறகு டெண்டர் அறிவிக்க முடியல, பயனாளிகளை முழுமையாக தேர்ந்தெடுக்க முடியல. அந்த காலகட்டத்தினால அந்த ஒரு ஆண்டு தள்ளிச்சு. எல்லா வேலையிலுமே தள்ளி போச்சு, எல்லா ஒப்பந்தமே தள்ளி போச்சு. இன்றைக்கு தாலிக்கு தங்கம்னா அது டெண்டர் விட்டு அதை கொள்முதல் செய்யணும், அதுவே பயனாளிகள் தேர்ந்தெடுக்கணும். அந்த காலகட்டத்தில் ஓராண்டு காலம் நாம உங்களுக்கு எல்லாமே தெரியும், பத்திரிகை ஊடக நபர்களுக்கு எல்லாமே தெரியும், ஒரு சோதனையான நேரம். அந்த நேரத்தில் இருந்ததை வச்சு இவர்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு அதை வச்சு சாக்கு போக்கு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க. காவேரி வைகை குண்டாறு திட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு பிரதான திட்டமா நீங்க தான் துவக்கி வச்சீங்க. 4.5 ஆண்டு கால திட்டம் முடக்கப்பட்டிருக்கு. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்து ஒரு வளமான பகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் வந்து முயற்சி செய்து முதற்கட்டமாக ஒரு 700 கோடி ரூபாய் டெண்டர் விட்டோம். அதுக்கு பிறகு அந்த அரசாங்கம் அப்படி கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் வீணா போய் கடல்களுக்கு, அப்படி மேட்டூர்ந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டார் கால்வாய் வெட்டுறது மூலமாக 5 மாவட்ட மக்கள் பயன்படுறாங்க. அதை இந்த அரசு அலட்சியம் இருக்கின்றது.
இந்த அரசில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்களை எல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புச்சின் காரணமாக கிடப்பிலை போடுகின்றார்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த காவிரி குண்டாறு திட்டம் தொடரும். தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியை சந்திச்சீங்கன்னா தமிழ்நாடு கோரிக்கைகள் வலியுறுத்தப்படுமா? நேற்று நீங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அதே நேரத்தில் அரண்மனை பக்கத்தில் ஆவணங்கள் எட்டை கொலை நடந்திருக்கு. தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து கொலைகள் நடைபெற்றிருக்கு. சட்டம் ஒழுங்கு 2026 தேர்தலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா சார்? அதாவது நான் தான் ஏற்கனவே சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததிலிருந்து கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, முதியோர்களை குறிவைத்து கொலை செய்வது தொடர்கதையாக இருக்குது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. நான் பலமுறை சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறேன், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றேன். ஆகவே இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால, சரியா சட்ட ஒழுங்கை பராமரிக்காத காரணத்தினால இன்றைக்கு குற்ற செயலில் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறை கண்ட சிறியளவும் அச்சம் இல்லை. குற்றச் செயல் புரிகிறவர்களுக்கு தங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைத்துவிடும், கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்று அந்த அச்ச உணர்வு ஏற்பட்டால் தான் குற்ற நிகழ்வை தடுக்க முடியும். ஆனால் இந்த ஆட்சியில் அப்படி பார்க்க முடியவில்லை. தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி வழங்கலாம் சொல்றாங்க. பிரதமர் மோடியை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சா தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகள் வலியுறுத்தப்படும். என்னங்க கல்வி நிதி தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி எல்லாம் வழங்கல, ஒரு ரூபா கூட வழங்கலன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பிரதமரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி வலியுறுத்தப்படுங்க. நாங்கள் எப்பொழுதுமே ஆளுகின்ற கட்சியாகவும் சரி, எதிர்கட்சியாகவும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை அவ்வப்போது மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அதில் எந்த குறைபாடும் கிடையாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு பல்வேறு திட்டங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை கைவிட்டுட்டாங்க. அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு எந்தெந்த திட்டத்தை அவர்கள் கைவிட்டார்களோ அந்த திட்டத்தை எல்லாம் தொடர்வதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். திருட்டா முறைகேடான அவர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. 2019 இதே திருட்டு நடந்திருக்கு, நாமக்கல்ல நடந்திருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது இதுல முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு வந்து நீ சிந்தித்து கேட்டிருக்கணும். இது யார் செஞ்சது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவம், சாதாரண நடக்கின்ற சம்பவம் வேற. திராவிட முன்னேற்ற கழக அங்கம் வைக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்றதாக எல்லா பத்திரிகை செய்தியிலும் பார்த்தோம். அதைத்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். அதாவது முறைகேடுக்கு திருட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு உடல் உறுப்பை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? முறைகேடு கிடையாது, திருடுறது தான் அர்த்தம். உடல் உறுப்பு கூட திருடுறாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அதுவும் யாரு? சிந்திச்சு பாரு. ஒரு சாதாரண மற்றவங்களா இருந்தா பரவாயில்ல, ஒரு பெரிய நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நான் அதிகமா உள்ள போகல. பத்திரிகையில் வந்த செய்தி, அரசாங்கம் வெளியிட்ட செய்தி, அரசாங்கமே ஒரு குழு போட்டு அதற்கென்று ஒரு IAS, மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அதில் போய் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன். ஆக இப்படிப்பட்ட சம்பவம் மிக மிக ஒரு மோசமான விளைவுகளை எதிர்காலத்தில் சந்திக்கும். ஏழை எளியோர்கள் அவர் குடும்பத்தினுடைய வறுமையை அதை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பது உண்மையாலே வருத்தத்தும் வேதனையும் அளிக்கும். திருவள்ளூர்ல 2 மாணவிகள் தொடர்ந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலையில நேற்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு இளம்பெண் தனியா இருக்காங்க, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. தினந்தோறும் பாலியல் வன்கொடுமையா இருக்கு, வெறியாட்டமா இருக்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? நீங்க அற்புதமா கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஆனா முதலமைச்சரும் சரியா ஒரு அமைச்சர் சகாக்களும் எங்க நடக்குது? வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பத்திரிகையிலையும் ஊடகத்திலும் வர்ற செய்தி தான் நானும் சொல்றேன். எங்களுக்கு தனியாக எந்த செய்தியும் கிடைக்க போறதில்லை. ஏன்னா அரசாங்கத்துக்கு எல்லா செய்தியும் கிடைக்கும். உங்களை போல இருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களும் வெளிப்படுத்துகின்ற அந்த செய்தியை தான் நான் திருப்பி சொல்றேன். இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பட்டி பகுதியில் சாலையில் ஒரு பெண் நடந்துட்டு போறாங்க. 10 வயது மதிக்கத்தக்க சிறுமி, பின்னாடியே ஒரு வாலிபர் போறாங்க. அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போற காட்சியை வலைதளங்களில் பார்த்தோம், சில ஊடகத்திலையும் வந்திருக்குது. அடுத்தது ஒரு 4 நாளுக்கு பிறகு மீண்டும் ஒரு சிறுமியை பாலியல் ஆளாக்குறாங்க. இது தொடர்கதையா இருக்குது. ஆனால் இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றால் அவர் வேண்டுமென்றே
எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய அரசு மீது பழி சுமத்துறான்னு சொல்றாரு. பிரதான எதிர்க்கட்சியுடைய வேலை என்ன? நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்துச் சொல்வதால் எங்களுடைய கடமை. அதை சரி செய்வது இந்த ஆட்சியுடைய கடமை. ஆனால் ஆட்சியாளர் அதை தட்டி கழிக்கின்றார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகின்ற பொழுது இதற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். திமுக வீடு விடா போய் உறுப்பினர் சேர்த்துக்கிறாங்க. அதே உத்தியை பயன்படுத்தி தான் இப்ப நீங்க இந்த விளம்பரத்தை 10 மார்க் போட்டு அதிமுக பொதுமக்கள் உறுப்பினர் சேர்த்துக்கிறீங்களா? ஏங்க இது உறுப்பினர் சேர்க்கையா சார்? நீங்க ஒரு நிருபர், நல்லா சிந்திச்சு பேசுங்க. இது என்ன இருக்குது? இதுல எங்க உறுப்பினர் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கோமா? இதுல என்ன கொடுத்திருக்கோம்? இதுல என்ன கொடுத்திருக்கோம்? மார்க் போட சொல்லிருக்கீங்க. இதுல இருக்கிறதா சார்? எங்களுக்கு ஏற்கனவே உறுப்பினர் சேர்த்து முடிச்சாச்சு. மறுபடியும் புதுசா சேர்த்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இன்றைக்கு காலங்காலமா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நேற்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில காலங்காலமாக வேற அண்ணா காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சி உறுப்பினர் சேர்க்கின்ற பொழுது தானாக பொதுமக்கள் வந்து ஆர்வமாக வந்து உறுப்பினர் சேர்ப்பு தான் எல்லா கட்சியுடைய வழக்கம். தமிழ்நாட்டில் அப்படித்தான் நடைமுறையில் இருக்குது. திமுகவில் அப்படித்தான் நடைமுறையில் இருந்தது. ஆனா இன்றைய தினம் மக்களுடைய செல்வாக்கம் இழந்து, தொண்டருடைய செல்வாக்கம் இழந்து, இன்றைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடா அப்படி என்று வீடு வீடா கொடுத்து நீங்க ஓடிபி எல்லாம் வாங்கலாம். சரியா? நீதிமன்றம் வரைக்கும் போச்சுல்ல சார். இதுல என்ன இருக்குது? அதை முதல்ல படிச்சு பாருங்க. நாங்க சொன்னா தப்புங்கிறாங்கல்ல. நாங்க சொல்லுவது தப்புங்கிறாங்க. நாங்க 99% நிறைவேற்றப்பட்டுங்கிறாங்க. மக்களே முடிவு சொல்லட்டும். மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்களா இல்லையா? நீங்களே கொடுக்கிறோம். விருப்பப்பட்டா எங்கிட்ட டிக் பண்ணி கொடுக்கலாம், விருப்பம் அவங்களே வச்சுக்கலாம். நாங்க யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்ல. கடந்த காலங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வந்து விமர்சனம் செய்யும் போது சபை நாகரிகம் பற்றி சில வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. இப்ப இருக்க கடந்த 3-4 ஆண்டுகளாக விமர்சனங்கள் பெயர்ல கடுமையான அரசியல் கட்சி தலைவர்களை கடும் விமர்சனங்களை உருவாக்குவதற்கு ஏற்கக்கூடிய அரசியலுக்கு நல்லதா? இந்த கேள்வி எல்லாம் திமுக தலைவர் கேட்டுக்கணும். எப்படி எல்லாம் இன்னைக்கு பேசினாங்க நல்லா பாருங்க. எவ்வளவு கீழ்த்தரமா பேசினார் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் எப்படி பேசினான்னு உங்களுக்கு எல்லா ஊடகத்திலும் இருக்கு. நான் அப்படி யாரையும் பேசவே இல்லை. எந்த இடத்துலயுமே நான் வந்து மரியாதை குறிச்சா பேச மாட்டேன். எங்க உரிமையில பேச சொல்லுங்க. சார் பொதுவா இருக்கிறீர்களா? நான் வந்து பொறுப்பல்ல. என்னை பத்தி தான் நான் பேசுறேன். உரிமையில எந்த இடத்துல நாங்க இதுவரைக்கும் ஊடகம் பத்திரிகை மக்களே கேள்வி கேட்கிறேன். நான் பேசுறது தப்பா? நாங்க மேடையில் பேசும்போது கூட அது வந்து அதாவது சில நேரத்தில் வேகமா பேசுகிற பொழுது ஒரு நீங்க அது வந்து தவறுன்னு நீங்க எடுத்தீங்களா? என்னை பற்றி எவ்வளவு நல்லா கேளுங்க. புழுவாட்டம் ஊர்ந்து போனோம். இதான் பேசுறது. ஒரு முதலமைச்சரை புழுவாட்டம் நினைஞ்சு போறாங்க. இன்னொருத்தர் பேசினார், அது வேண்டாம். உதயநிதி என்ன பேசுறாங்க? திரு உதயநிதி அவர்கள் என்ன பேசுறாங்க? எல்லாம் வந்து இந்த ஊடகத்தின் மூலமாக அவர்கள் போல நான் நடந்து கொள்வது நான் வந்து அது எங்களுக்கு அவருக்கு வித்தியாசம் இல்லாத போயிடும். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.